இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மிண்டா இண்டஸ்ட்ரீஸ். 10th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை பை பண்ணிவிட்டு 15th டிசம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல பேஸ் கேண்டில் இருக்குது. பேஸ் கேண்டில் பிரேக் ஆனதுக்கு ஒரு 2.86% பிரேக் ஆகி இங்கே க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் ஒரு ஸ்ட்ராங் அப் ட்ரெண்டில் போயிட்டு மறுபடியும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வருதோ அப்போல்லாம் பெரிய பிரேக் அவுட் தான் நடக்குது. ஸோ இவ்வளோ தூரம் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் 7.29% பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது நல்ல ஒரு சாலிடான டிமாண்ட் ஜோன். எப்போல்லாம் டிமாண்ட் ஜோனுக்கு வருதோ ஸ்டாக் நல்லா பிரேக் அவுட் ஆகுது. மறுபடியும் இப்போ ப்ரைஸ் டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்தனால நான் இந்த ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். நான் போட்டுக்கிற ஃபர்ஸ்ட் ரெட் லைன் என்னோட பை டேட், நான் போட்டுக்கிற செகண்ட் ரெட் லைன் என்னோட செல் டேட். நான் கேண்டில் ஸ்டிக் ரீப்ளே பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம வாங்கின ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஸ்டாக்கு கீழே தான் விழுந்திருக்கு. 0.68% கீழே விழுந்துருச்சு. அப்போயும் அது டிமாண்ட் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. இதுக்கு அடுத்த நாள் ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அது ஒரு பேஸ் கேண்டிலாக இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு குட்டி பவுன்ஸ் ஒன்று கிடச்சிருச்சு. இந்த 2 பவுன்ஸை நம்ம எடுத்தாலே ஒரு 2% கிட்ட நமக்கு கிடச்சிருந்தோங்கிறனால நான் அடுத்த நாள் மார்னிங் ஓப்பனிங் டேட்டில் இந்த ஸ்டாக்கை நான் செல் பண்ணிட்டேன். நான் செல் பண்ணினதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் எவ்வளோ தூரம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். மறுபடியும் ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்துட்டு ஸ்டாக் நல்லா மேலே போயிடுச்சு. திருப்பி இந்த டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வரும்போது இது ஆல்மோஸ்ட் ஒரு ஃபெயிலியராக மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாக்கை செல் பண்ணினது ஒரு குட் மூவு. இந்த இடத்துல நான் திருப்பி வாங்கியிருந்தேன்னா எனக்கு ஒரு 3% கிட்ட நம்ம எடுத்துருக்கலாம். பட் நான் செவரல் டைம்ஸ் டிமாண்ட் ஜோன் அதை டெஸ்ட் பண்ணினனால நான் இந்த டிமாண்ட் ஜோனை நான் அதை பிக் பண்ணி ட்ரேட் பண்ணலை. இந்த டிமாண்ட் ஜோனும் ஆப்வியஸ்லி நம்ம ட்ரேட் பண்ணலை. ஸோ இந்த டிமாண்ட் ஜோன் எப்போ பிரேக் ஆச்சோ ஸ்டாக் இவ்வளோ தூரம் கீழே விழுந்துருச்சு. ஸோ நம்ம பண்ணுறது இங்கே பை பண்ணியாச்சு, இங்கே செல் பண்ணியாச்சு. நாளைக்கு வேறு ஒரு ஸ்டாக்கில் உங்களை பார்க்குறேன். இந்த பர்டிகுலர் ட்ரேட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.